Disclaimer: This channel does not promote or support or encourage any form of illegal gambling. Kerala Lottery is a government regulated lottery, and any investment or ticket purchase is completely at your own risk. Please play responsibly and within your budget. The channel owner is not responsible for any financial losses. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்களுக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஏபிசி. இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே ஒரு கணிப்புகள் ஒன்று பார்த்தாலும் இப்போ தான் முதல் முறை நம்முடைய சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல்லைக்கான ஆளுங்கிறத போட்டுக்கோங்க நண்பா. இன்றைக்கி வந்து நமக்கு ரிசல்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 771. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரிசல்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வச்சுருக்கான். ஸோ இந்த 771க்கு நம்ம என்ன கெஸ்ஸிங் கொடுத்தோம் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல் போர்டில் 1 கொடுத்துருந்தோம். ஸோ அது மட்டும் தான் பாஸ். வேறு எந்த நம்பர்ஸுமே பெருசாக அதிகமாக கொடுக்கல. 186 அப்படின்னு ஒரே ஒரு செட்டு மட்டும் எடுத்திருந்தேன். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல் போர்டில் 1 கொடுத்துருந்தேன். சரி, நம்ம கொடுத்துருந்த ப்ரிடிக்ஷன் படி வந்து பார்த்திங்க அப்படின்னா 8ஐயும் 6ஐயும் பேர் பண்ணியிருந்தோம். ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவனோட கால்குலேஷன் படி, ஸோ ஆஸ் பர் த கேம் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 7ஐயும் 4ஐயும் பேர் பண்ணணும்னு நினச்சோம். இருந்தாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டேரெக்டாகவே ஏபி டபுள்ஸ் 77 ஆல்ரெடி வச்சுருந்தான். ஸோ இந்த ஏபியில் 88 வச்சுருக்கும் போது ஒரு டைம் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏபிலேயோ ஏசிலேயோ 77 வரும் அப்படிங்கிற மாதிரி. இருந்தாலும் அது வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஒரு 10 நாளைக்கு 15 நாளைக்கு மேலே இருக்கும் நான் சொல்லியிருந்த மாதிரி. ஆனால் இப்போ தான் அடிச்சிருக்கான். ஸோ இருந்தாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு, அதாவது வந்து பார்த்திங்கன்னா 2/6/2026 ஸ்ரீ சக்தி ட்ராக்கு ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ஸிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா எடுத்து நம்ம வச்சுருக்கோம். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி கெஸ்ஸிங் வருது அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். இது ஒரு சின்ன வின்னிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா மீண்டும் ஒரு ரெகுலராக பழையபடி ஒரு வின்னிங் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். இன்றைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு கெஸ்ஸிங் பார்த்தலாம். ஸோ நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான எண்கள் நம்ம கொடுக்குறது கிடையாது. கொடுக்குறது 1-2 நம்பர்ஸ் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச எடுத்து ட்ரை பண்ணுங்கள், பிடிக்கல பண்ணால் விட்டுருங்க. ஸோ உங்களுக்கு என்ன கெஸ்ஸிங் வருதுங்கிறதையும் சொல்லுங்கள். நம்ம எல்லோரும் சேர்ந்து நல்ல ஒரு வெற்றிகளை எடுக்கலாம். 771 ரிசல்ட்டுக்கு ஆல்போர்டு 1 ஒரு சின்ன ஒரு வெற்றி. யாராவது போட்டிருந்தீங்க அப்படின்னா நண்பர்கள் இருக்கும் வாழ்த்துக்கள். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா மென்மேலும் வெற்றிகளை நோக்கி நம்ம போகிறதுக்கு உங்களோட உதவி நமக்கு தேவைப்படுது. அதுக்கு நீங்கள் இந்த வீடியோ ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டு நம்ம பேஜ் இன்னும் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணி வைங்க. ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கக்கூடிய கணிப்புகள். ஸோ இன்றைக்கான ப்ரிடிக்ஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்து சரிங்க. 771. ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு ப்ரிடிக்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கான கேமில் ஸோ ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு 4 நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்ததாக வந்து 9 ஒரு பேட்டர்ன் இருக்குது. ஸோ அப்படி 4 வரல அப்படின்னா நமக்கு ஒரு 2ஆம் நம்பர் 4 மற்றும் 2 கேமில் கண்டிப்பாக ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஏன் நண்பா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ நம்மளோட ஆஸ் பர் த கால்குலேஷன் என்ன அப்படின்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல் போர்டுக்கு 9ஆம் நம்பர் பவர் வைப்பான் அப்படின்னு நாம் நினைப்போம். ஆனால் அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நாளைக்கான கேமில் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த 1ஆம் நம்பருக்கு ஒரு 2ஆம் நம்பரையும் இந்த 7ஆம் நம்பருக்கு ஒரு 4ஆம் நம்பரையும் பேர் பண்ணி வந்து பார்த்திங்க அப்படின்னா கேம் வந்து பார்த்திங்கன்னா முடிச்சுட்டு போயிட்டே இருப்பான். அதை டைரெக்டாக வச்சாலும் வைப்பான், இல்லை பாக்ஸில் வச்சாலும் வைப்பான். ஸோ எப்படி கேமை கொண்டு போவாங்கிறது ஒரு வாய்ப்புகள் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா தான் தெரியும். மேக்ஸிமம் 2 7 வைக்கிறான் அப்படின்னா ஒரு போர்டு பவர் நம்பரும் இன்னொரு போர்டு ஸ்டெப் நம்பரும் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது அப்படின்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி ட்ராவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 883 அடிச்சிருக்கான். சரிங்களா, 883. ஸோ இந்த 883க்கு வந்து பாருங்கள். சரி, 8ஆம் நம்பருக்கு 3ஆம் நம்பர் பவரு, 3ஆம் நம்பர் பிஎஸ்சியில் வச்சுருக்கான் பார்த்திங்களா. ஸோ அந்த நம்பர்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று ஆட் பண்ணி 4ஆக வச்சுருக்கான். சரிங்களா, அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 8ஆம் நம்பரை அப்படியே நிறுத்தியிருக்கான். நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டைம் 8ஆம் நம்பரை வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறுத்தாமல் ஸோ ஒரு நம்பரை சேர்த்தி இந்த ஆல்ரெடி சீபோர்டில் 1ஆம் நம்பர் கொடுத்துருக்கான்ல, ஸோ அதை பவர் பண்ணி கேமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 942 அப்படின்னு வைக்கிறது மாதிரி வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது என்னோட ஒரு சின்ன ஒரு கால்குலேஷன். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி தோணுது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இந்த பேட்டர்ன் வருமா அப்படின்னு பாருங்கள். ஏன்னா ஆல்ரெடி நிறைய டைம் அடிச்சிட்டான். அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது உட்காரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் வந்து குறைவாக இருக்குது. ஸோ நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். ஏன்னா சீல 1 உட்காந்துச்சு அப்படின்னா மேக்ஸிமம் அந்த ஸ்டெப் நம்பர் கொடுக்கறதே கிடையாது. சரிங்களா, அதனால் இது வந்து வருமா வராதா என்ன சமாச்சாரம் எதுங்கிறது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்களா, நம்மளோட கெஸ்ஸிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுதான். உங்களுக்கு ஏதாவது தோணுச்சு அப்படின்னாலும் சொல்லுங்கள், நம்ம வந்து ஏதாவது ஒரு கெஸ்ஸிங் எடுத்துக்கலாம். சரிங்களா, அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா 458 ஒரு செட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு கெஸ்ஸிங். ஸோ உங்களுக்கு வந்து இந்த நம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கால்குலேஷனில் வருது, ஏதாவது வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நண்பா அப்படின்னு தோணுச்சுன்னா பாருங்கள், இல்லைனா வேண்டாம். ஒரு ஆல் போர்டில் ஒரு நம்பர் நான் வின்னிங் கொடுத்துட்டேன் அப்படிங்கிறதுக்கோசரம் தயவு செஞ்சு இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கிற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. உங்களுக்கு பிடிச்சா எடுத்து இதை ட்ரை பண்ணுறீங்க பண்ணுங்கள், இல்லைனா வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஏதாவது ஒரு ஏபிசி வின்னிங் கொடுப்பேன்,
அப்படி நம்ம சேனலில் ஒரு ஏபிசி வின்னிங் வருது அப்படின்னா அடுத்தடுத்து கண்டினியூஸாக எனக்கு தெரிஞ்ச ஒரு வின்னிங் கொடுப்பேன். சரிங்களா. ஒரு ஃபார்முலா ஒரு பேட்டர்ன் என்கிட்ட கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வாரத்துக்காவது அந்த பேட்டர்ன் ஒர்க் ஆகும். ஸோ அதில் வச்சு நல்ல ஒரு வின்னிங் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன். மிஷின் சுற்றி எந்த டேஸில் உட்காருதோ அதுதான் நம்மளோட ரிசல்ட்ஸு. ஸோ அதை முன்னாடியே இந்த மாதிரி சுற்றி இந்த மாதிரி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத யோசித்து ஒரு சின்ன ஒரு கெஸ்ஸிங் தான் கொடுக்குறேன். நிச்சயமாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நாளைக்கு ஒரு கெஸ்ஸிங்கில் மீண்டும் சந்திக்கலாம்.